அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிஜிடிஆர்பி 2024 தமிழ் தகுதி தேர்வு மாதிரி வினாத்தால் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. நம்ம ஈஸியாக எலிஜிபிள் மார்க் வாங்க முடியும். கண்டிப்பாக எல்லாராலுமே வாங்க முடியும். அடிப்படை இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு புத்தகத்தை படிச்சிருந்தாலே போதும். இப்போ எனக்கெல்லாம் இடைவெளி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இருந்தும் கூட இந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு 50க்கு 40 மதிப்பெண்களுக்கு மேல் என்னால் எடுக்க முடிஞ்சது. காரணம் உங்களாலே முடியும். ஏன்னா நம்ம அடிப்படை இலக்கணம் நல்லா தெரிஞ்சாலே போதுமானது. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிறைய 1 மார்க் கொஷின் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுத்துருவோம். டெய்லி மோட்டிவேஷன் அதே போன்று வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உடனுக்குடன் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துப்பேன். இதில் தமிழ் தகுதி தேர்வுக்கு நமக்கு 30 வினாக்கள். 30 வினாக்களுக்கு 50 மார்க். எப்படின்னு கேட்டோம்னா மொதல் 20 வினாக்களுக்கும் ஒரு கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அப்போ மொதல் 20 வினாக்களுக்கு 20 × 2 40 மார்க்கு. கடைசி 10 வினா 1 மார்க்கு. அதுக்கு 10 × 1 10. டோட்டலாக 50 மார்க்கு. 50 மார்க்குக்கு நம்ம மினிமம் 20 மார்க் எடுத்தாலே எலிஜிபிள் தான். சரிங்களா? இப்போ நம்ம வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இது கொஞ்சம் எளிமையான வினாதான். கிட கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல்லா. கிட அப்படிங்கிறது பகுதி நம்ம படிச்சிருப்போம். இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, பெயரெச்ச விகுதி. இது மாதிரிலாம் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். இது பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பகுபத உறுப்பிலக்கணம் நமக்கு அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. சரிங்களா? ஈதலே கனவிலும்னு வரணும். இது கொஞ்சம் நம்ம அந்த படித்து பார்த்தாலே ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும். இது முதல்ல செந்தாமரையை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? செம்மை கூட்டல் தாமரைன்னு எழுதுவோம். ஃபஸ்ட்டு அந்த மை போகணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஈறு போதல் அப்படிங்கிற ஒரு விதி முதல்ல வந்துடும். ஈறு போதல்னால் அது மாறிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், முன்னின்ற மெய் திரிதல் மாறி தான் நம்மளுக்கு செந்தாமரைன்னு வரும். இம்முங்கிறது இந்த மாறுங்கள்ல. அப்போ அதுக்கு ஈறு போதல் அப்புறம் முன்னின்ற மெய் திரிதல், அது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த புணர்ச்சி விதி செந்தாமரைக்கு. ஈஸியாக நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அடுத்து பாருங்க, முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? சரியான விடையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை, அதுதான் அது. சரிங்களா? முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. அடுத்து இந்த அசை வாய்ப்பாடு, இதுவும் நமக்கு எளிமையாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட போதும், ஈஸியாக நம்ம பொருத்தி பார்த்து விடை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நேர் அப்படின்னா தேமான்னு வரணும். அதில் நிறைன்னு வந்ததுன்னா கனி, நேர்னு வந்தால் காய். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முதல் பாருங்கள், நேர் தேமான்னு நம்மளுக்கு தெரியும். நிறைன்னு கடைசியில் முடிஞ்சுங்க தேமாங்கனி. அப்போ 1க்கு 3. அடுத்து பாருங்கள், நிறை கருவிலம்னு வரணும். அப்போ நேர்னு வந்தால் காய், கருவிலங்காய் எங்கே இருக்குது பாருங்கள், 4வது. அடுத்தது நேர்னா புளிமா, நேர் வந்தால் காய், இப்போ புளிமாங்காய். அடுத்து நிறை கூவிலம்னு வரணும். நிறை வந்ததால் கனி, கூவிலங்கனி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன நமக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கூவிலம், நிறை கருவிலம். இது நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட அப்போ படித்தது தான் ஸ்கூலில். இன்னுமே எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது. அதே போல் கடைசியில் 3ஆவதாக வருவது நேர் அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு கனின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். நிறைன்னு வந்ததுன்னா காய் சேர்த்துப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ஈஸியான கேள்வி தான். அடுத்தது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது ரொம்ப எளிமையான வினா. வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில். இது ஈஸியாக நம்ம படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கின்றது? பொசுக்குகிறது வெயில்.
இது ஈஸியாக நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். எழுவாய் தொடர் வாய்ப்பே கிடையாது, விழித்தொடரும் வராது, பெயரெச்ச தொடரும் இல்லை. அப்போ என்னது, வினைமுற்று தொடர் தான் அது. பொசுக்குகிறது வெயில். அடுத்தது பாருங்க, மயலுறுத்து, மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது. இந்த மயல் உருத்து அப்படிங்கிறது நம்ம எப்படி, இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இப்போ மயல் உருத்து அப்படின்னா என்னது, மயல் கூட்டல், நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம்ல, மயல் கூட்டல் உருத்து, மயல் உருத்துன்னு வரும். சரி, இது என்ன, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல், அப்படி தான். இல்லு கூட்டல் ஊ லூன்னு மாதிரி இருக்குதுல்ல, அவ்வளோதான். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து பாருங்க, அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது? இதுவும் நம்ம 10வது புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, மதுரை காஞ்சி. உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார்? விடை, பாரதியார். தவறான இணையை தேர்வு செய்க. அன்மொழி தொகை வந்து கரெக்டாக சிவப்பு சட்டை பேசினார், இது அப்படியே புக்கில் இருக்கிறது தான், ரைட். அது வட்டத்தொட்டி, அதுவும் ரைட்டு தான். உம்மை தொகை அண்ணனும் தம்பியும், அதுவும் ரைட்டு. அப்போ ஓமை தொகை அப்படிங்கிறது முறுக்கு மீசை வந்தாருங்கிறது கிடையாது, அது நம்மளுக்கே தெரியுது. அப்போ அதுதான் தவறான இணை. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்க. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர், கரெக்டு தான். சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். அடுத்தது பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார், அது வந்து தப்பு. அப்போ முதல் கூற்று 1, 2 சரி. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குறளை கண்டறிக. இது ஈஸியாக நம்ம தான் இந்த குறளை வாசித்து பார்த்தாலே தெரியும். வஞ்ச புகழ்ச்சி அணி செய்கிறோம்னு நம்ம சொல்லுவோம்ல, புகழ்வது போல் கூறி இகழ்வதும் இகழ்வது போல் கூறி புகழ்வதும் தான் அது. இந்த பாருங்க, தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாம், இதுதான் அதுக்கான விடை. அடுத்து பாருங்க, பொறுத்துக. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். வினையுடன் விகுதியுடன் வினையடி, அதாவது வினையடி விகுதியுடன் சேர்வது, அது என்னது? விகுதியுடன் சேர்ந்தா விகுதி பெற்ற தொழிற்பெயர், சரிங்களா? அடுத்தது விகுதி பெறாத வினைப்பகுதி, என்னது? விகுதி பெறாத வினைப்பகுதி என்னது? முதநிலை தொழிற்பெயர். அடுத்து கேடு சூடு அப்படின்னா என்னது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர்கள். அடுத்தது எண், காலம், இடம், பால் உணர்த்தாமல் வருவது எதுன்னா தொழிற்பெயர் தான். அவ்வளோ. இது வந்து நீங்கள் புக்கிலே தெளிவாக எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம தொழிற்பெயர்னா என்ன, அதற்கு எடுத்துக்காட்டு என்ன, ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியலனாலும் இப்போ இந்த கேடு சூடு அது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதுனா என்னது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அந்த ஒன்றுக்கு தெரிஞ்சாலே போதுமே, ஈஸியாக நம்ம விடை மேட்ச் பண்ணிடலாமே. கேடு சூடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து பாருங்க, துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது? விடை வஞ்சிப்பா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. பிழையா நன்மொழின்னு கொடுத்துருக்காங்க. பிறர் நோயும் தம் நோய் போல். சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிழையா நன்மொழி அப்படிங்கிறது என்னது? நன்மொழி. அதுலேயே நம்மளுக்கு விடை தெரியும், நற்றிணை, சரிங்களா? அடுத்தது பிறர் நோயும் தம் நோய் போல, கலித்தொகை. செல்வத்து பயனே ஈதல், அது வந்து புறநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலும், மதுரை காஞ்சி. அவ்வளவுதான். துல்லாத, அடுத்து சொல்கிறோமா, ஓரிடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வழுவாக கூறும் வழுவமைதியின் பெயர் யாது? இதுவும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், கால வழுவமைதி. தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகின்றது, சரிதான். அதே போல் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகின்றது, சரி. அப்போ கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரிதான்.
பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். இதுவும் நம்மளுக்கு நேரடியாக புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்களை தான் கேட்டிருக்காங்க. தலைப்பில் உள்ளது தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும். அடிகள் நீரே அருள்க யார் யாரிடம் கூறியது. இதுவும் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. சரிங்களா? சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியதுதான் அடிகள் நீரே அருளுக. மா என்ற சொல்லின் இரு பொருள் தருக. மா அப்படிங்கிறது அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மா அப்படின்னா பெரிய, பெரியது விலங்கு, 2 பொருள். வட்டார மொழி, கொச்சை மொழி, பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. இது ஈஸியாக இங்கே இதில் நம்ம அதை படித்து பார்த்தாலே தெரியுது. எல்லாத்துலேயுமே தவறு இருக்குது. ஒன்று மட்டும்தான் சரியான, அந்த எந்த பிழையும் இல்லாமல் இருக்குது. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான். அவ்வளவுதான். போலச் செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். போலச் செய்தல் அப்படின்னு இருக்குங்கல்ல, அது பொய்க்கால் குதிரை ஆட்டம். அதுதான் நம்ம போலச் செய்தல் சொல்லி. இதுவும் நம்ம அப்படியே நேரடியாக 10வது புக்கில் இருக்கிறது தான். போலச் செய்தலுங்கிறது பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்து பார்த்துலாங்களா? ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது. இதுவும் நமக்கு நேரடியாக புக்கில் இருக்கிறது தான். திரைப்படம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதற்கு அவர் நிறையவுக்கு சொல்லியிருக்காரு. திரைப்படமான படைப்பு எதுன்னு பார்த்தோம்னா ஊருக்கு 100 பேர். கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி. ராஜ நாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார். கு. அழகிரிசாமி. இதுவும் நம்மளுக்கு புக்கிலேயே இருக்குது. பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது. விடை நற்றிணை. இதுவும் 10th புக்கில் இருக்குது. பொருத்தமில்லாததை கண்டறிக. இது வேணால் நீங்கள் ஈஸியாக நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். நாவல் அப்படிங்கிறது புதிய வார்ப்புகள். அது நாவல் கிடையாது. புதிய வார்ப்புகள் நாவல் இல்லை. இதுவும் நம்ம 10th புக்கிலே இருக்குது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டல். ஈகையும். திருத்தணிகையுலா குறிப்பிடும் 50 காப்பிய வைப்பு முறை யாது. எந்த வைப்பு முறை அப்படின்னு பார்த்தோன்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. வலி, வாலி. வலி அப்படிங்கிறது என்ன? காற்று. வாலிங்கிறது என்ன? பாத்திரம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸியாக எல்லாருமே எலிஜிபிள் மார்க் வாங்க முடியும். இவ்வளவு தான். சரிங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.